தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழியையும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டத்துல தான் என்ன செய்யறாங்க, அரபு மொழியை கத்துக்கிறாங்க. அப்ப அரபு மொழியை பேசினவங்க ஜுர்ஹும்ங்கிற கூட்டத்தார் தான். இவர் வேற அப்ரானிக்காரர், இவர் அப்ரானி ஹிப்ரு மொழி பேசக்கூடியவர் இஸ்மாயில் நபி. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டம்லாம் அரபு பேச கூட்டமா இருந்தவன இவங்களும் அந்த பாஷையை அப்படி மாத்திக்கிட்டு இவங்களும் அம்மாவும் அப்படி அரபு மொழி பேசக்கூடியவர்களாக மாறிக்கொண்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர் வேற சப்பல் குலாமும் அல்லம அரபியத்தை மின்ஹும், அவங்கள்ல இருந்து அரபு மொழியை கத்துக்கிட்டாரு. வாலிபர் ஆன பிறகு அவங்களையே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பெண்ணுக்கு இறங்கி போவாங்க, ஊர் அதான இருக்குது, அங்க இருந்தா கொண்டு வர முடியும். அதனால எந்த ஊர்ல இருந்தாங்களோ அந்த சமுதாயத்திலிருந்து பெண்ணு தான் அரபு பெண்ணு. அவர் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபி அரபு இல்ல கோத்திரத்துல, மனைவி தான் அரபு பெண்ணு. அப்ப அரபு பெண்ணை என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அம்மாவும் மூத்தா போயிடுறாங்க. இஸ்மாயிலுடைய அம்மாவும் ஹாஜர் அம்மாவும் இறந்துடுறாங்க. அடிக்கடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அடிக்கடி என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி நான் வாரத்துக்கு ஒருக்காவா எவ்வளவு தூரத்துல இருந்து வரணும், அடிக்கடி என்ன ஒரு 10 தடவை வந்திருப்பாரு வந்து பார்க்க வருவார், எப்படி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி. இந்த தடவை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் மனைவி மரணிச்சிருக்கிறாங்க. இந்த தடவை பார்க்க வர நேரத்தில் மனைவி மரணிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவர் கல்யாணம் ஆயிருக்குது. கல்யாணத்துக்கு பாப்பாவை கூப்பிட வேண்டியது இது வழங்குது. பாப்பாக்காரர் போய் 10 வருஷம் சிங்கப்பூர்ல இருக்காரு, மகனும் கல்யாணத்தை நிப்பாட்டில் வைக்க கூடாது. இந்த அம்மா செஞ்சாங்களே இல்ல, என்ன அம்மா தானே பண்ணிருக்காங்க, என்ன கேட்காம கல்யாணம் பண்ணி கேட்டாரா? இவர் போய் 20 வருஷம் சிங்கப்பூர்ல இருப்பாருங்க. அவர் வரணுங்கிறதுக்காக வேண்டி இவனுடைய இளமை வினாகிட்டு இருப்பாங்க. வரட்டும் அத்தா வந்து பாப்பா வந்து சரி, அதெல்லாம் கூடாது. அவனுக்குரிய வயசு வந்துருச்சா, பாப்பா இருந்தாலும் சரி பாப்பா இல்லாட்டி கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. அதனால அம்மா இல்ல பாப்பா இல்லாம இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாப்பா வருவாங்க பாத்துக்கிறாம என்ன செய்யல, அவங்க வாட்டு வயசு வந்துருச்சு, பையனுக்கு வந்து வாழ்க்கை தேவைன்ற உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் வர்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வந்த உடனே வீட்டுக்கு வந்தா இஸ்மாயில் நபி இல்ல. ஊர் உண்டாகி போச்சாதான், ஊரு சமுதாயம் உண்டாகி போச்சு, இஸ்மாயில் நபி இல்ல. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு அங்க வந்திருக்கிறாங்களே ஒரு ஆளு என்ன விசாரிக்கல. ரொம்ப ஒரு ரப்பாவும் ஒரு என்னமோ ஒரு மாதிரி அதை பார்த்தாலே கேரக்டர் ஒண்ணுமே சரியில்லை, பேச்சு சரியில்லை, ஒரு பண்பாடு இல்ல, இப்படியான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்ப கேட்கிறாரு, எங்க அவர் எங்க, ஆமா அவர் போயிருக்காரு, புலப்பு தேடி போயிருக்கிறாரு அப்படின்னு அது சொல்லுது. எப்படி வாழ்க்கையில அப்படி போயிட்டு இருக்கு, அதை ஏன் கேட்கறீங்க, அது பெரிய கஷ்டத்துல ஓடுது. அதுபோல இந்த மாதிரி அப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன சில பேர் என்ன நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், ரொம்ப கம்மியான பேர் சொல்லுவாங்க. எவ்வளவு அள்ளி போட்டாங்க, ஆமா என்ன பெரிய பொம்பளை ஒண்ணா இல்லையா, அது அந்த பொம்பளை இருக்கு. அந்த பொம்பளை என்ன பண்ணுது, நாங்களும் சொல்றேன் நாங்க ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே இவர் பார்க்கிறார், இந்த பெண்ணு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியா இல்லையே, நபி நம்ம மகன் ஒரு நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு ஏற்ற ஒரு மனைவியா இல்லையன்ற உடனே அந்த பொம்பளைகிட்ட என்ன சொல்லிட்டு போறாங்க, இப்ராஹிம் நபி உன்னுடைய கணவர் வந்தாருன்னு சொன்னா கொஞ்சம் வாசப்படி கொஞ்சம் மாத்தி வைக்க சொல்லு, கொஞ்சம் வாசப்படி சரியில்லாம இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க. அது அடுத்த இந்த பொம்பளைக்கு விளங்கல, அவங்க பாஷையில ஒரு பழமொழியா இருக்கும் போல இருக்கு. அப்ரானி ஹிப்ரு பாஷையில இப்படி சொன்னா வேற அர்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் விளங்கு, இந்த பொம்பளைக்கு விளங்கல இல்ல அப்படின்ற உடனே வந்து அவர் வர்றாரு. இஸ்மாயில் வெளியே போனாலும் யாரோ புதுசா ஆள் வந்த மாதிரி அறிவு, சோறு கூட கொடுக்கணும்னு விளங்குது, சாப்பிடுங்க தண்ணி குடிங்க பேச சாப்பிடுங்க அப்படி ஏதாவது சொல்லி ஒன்னும் செய்யல இந்த அம்மா, அதனால அப்படி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப இஸ்மாயில் வந்தோன்னு கேட்கறாங்க, என்ன யாரோ புது ஆளுக்கு வந்த மாதிரி அறிகுறி தெரியுது, இதெல்லாம் இந்த ஒரு ஹதீஸ்ல உள்ளதான் 3364 ஒரு ஹதீஸ். அப்படின்ன உடனே ஆமா ஒரு ஆள் ஒரு கிழவன் வந்தாரு, இந்த அம்மா சொல்லுது, ஒரு கிழவனார் வந்தாரு, என்ன செஞ்சாரு, உங்களை தான் விசாரிச்சாரு, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி சொன்ன, என்ன வாழ்க்கை எப்படின்னு கேட்டாரு, இந்த மாதிரி சொன்ன, அப்படி வேற என்ன சொன்னாரு, வேற என்ன வாசப்படி கொஞ்சம் மாத்தி வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே வாசப்படி ஒன்னே தான் சொல்லியிருக்காரு, நீ வந்து குடும்ப வாழ்க்கைக்கு அனுப்பிட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால நீ வந்து நமக்கு சேர்ந்து வாழ முடியாது, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பார்த்திருக்காங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்கன்னு சொன்னா அநியாயம் பண்ண மாட்டாங்க, தகுதி இல்லாத ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காங்க அவங்க, அதனால அதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிக்கணும். டீட்டெயில்ஸ் விளக்கப்படல. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு வேற ஒரு பெண் அவங்க மனம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அதே மாதிரி வீட்டுல வந்து கேட்கறாங்க. அப்போ வெளியே போயிருக்காரு, வேட்டையாடுறது. இப்ராஹிம் இஸ்மாயில் நபியுடைய வேலை என்னது, வேட்டையாடுவார். ஊர்லாம் உண்டாயிருச்சுல, அதுக்கப்புறம் ஊர் உண்டான காடு அங்கிட்டு மலைகள் எல்லாம் உண்டாயிரும், உணவுக்காக வேண்டி வேட்டையாடி கொண்டாந்து மானங்கள் எல்லாம் நிக்கி வேட்டையாடி சாப்பிடுறது. அந்த மாதிரி வந்து அம்பு ஏறு நம்ம கட்டிக்கார ஆளா இருந்திருக்காங்க. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சஹாபாக்கள் அம்பு ஏறி கொண்டிருக்கும் பொழுது நல்ல அம்பு இருந்து விளையாடுங்க, உங்க தகப்பனார் இஸ்மாயில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு,
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்பு எய்தல் ஈட்டி எறிதல்லாம் ரொம்ப திறமையான ஆளு. அந்த மாதிரி ஈட்டி எடுத்துட்டு போயிட்டாரு இஸ்மாயில் நபி. அப்ப கேட்கும் பொழுது, மனைவிட்ட கேட்கும் பொழுது, வாங்க சாப்பிடுங்க, எல்லாம் உட்காருங்க, நல்லா அழகா உபசரிச்சுட்டு எப்படி வாழ்க்கை வருது, சூப்பரா வருது, நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா போயிட்டு இருக்கிறோம். உணவுலாம் என்ன உணவு சாப்பிடுறீங்க? உணவு தண்ணீர் தண்ணி தாங்க கிடைச்சிக்கிறது, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறோம். இறைச்சி தான் எங்களுக்கு உணவே இறைச்சி தான், அரிசி பருப்புலாம் கிடையாதுங்க. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, அங்க எந்த விதமான தானியங்களும் கிடையாது. உணவே என்னது, காட்டுக்கு போவாங்க, மானு கிடைக்கி, அதை கொண்டாந்து அறுத்து அதை சுட்டு அதை வறுத்து ஏதோ ஒண்ணு செஞ்சு அதே உணவு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நல்ல சிறப்பான இதான் உணவு. இது அந்த அம்மா அப்படி சிலாகிச்சு சொல்லுது, வேற ஒண்ணுமே இல்ல, தண்ணியும் இறைச்சி தான் இருக்குதுங்க. இந்த அம்மா அதை குறை சொல்லாம அது நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்ல, தண்ணி தான் இருக்கு, அப்புறம் இறைச்சி வேற என்ன எங்களுக்கு வேணும், நல்லா தான் இருக்கிறோம். இந்த ஒரு பண்பாடுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மாயி, யா அல்லாஹ் இறைச்சியிலையும் தண்ணீர்லையும் உங்களுக்கு பரக்கத்து செய்யி அப்படின்னு துஆ செஞ்சுட்டாங்க. யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கும் பலிக்குத ஒரு ஆட்டை திங்கிறாங்க, நமக்கு சேர மாட்டீங்க. இறைச்சியில் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிற பார்த்தா அங்க போன செய்வான், 3 பேர் உட்காரோம், ஒரு ஆட்டை அப்படி வச்சா முழு ஆட்டை வைப்பான், பிச்சு திண்டு போயிடுவாங்க, சோறலாம் நீங்க மாட்டாங்க, ரொட்டியை தொட்டுக்குருவான். நம்ம என்ன செய்வோம், ரொட்டிக்கு கறியை தொட்டுக்குருவோம், அவன் என்ன செய்வான்னு கேட்டா கறிக்கு ரொட்டியை தொட்டுக்குருவான். அப்படி இருக்கு, பிச்சு பிச்சை பாட்டு உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப அந்த அல்ல பறக்க செஞ்சுக்கலாம் பாருங்க. இன்னைக்கு பாக்குறோம், அன்னையில இன்னைக்கு தண்ணியிலையும் பறக்க செய்ய சொன்னாங்க, அதான் தண்ணியில பறக்கத்து குட்டிச்சு எவ்வளவு நாள் சப்ளை பண்ணிட்டு இருக்கா பாருங்களேன். எல்லாம் தண்ணி பஞ்சம் இல்லாம ஆக்கிரு, இறைச்சிக்கு பஞ்சம் இல்லாம ஆக்குன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. பல்லாயிரக்கணக்கான லட்சம் வருஷம் ஓடி போச்சு, எத்தனை லட்சத்துக்கு முந்தைய வருஷமா தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த பரக்கத்து இருக்குது, அந்த மக்களுக்கு இறைச்சி பஞ்சம் வரவே இல்லை. பாருங்களா, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலம் யகுல் லஹும் யௌமைதின் ஹப்புன், அன்னைக்கு எந்த தானியமும் இருக்கல, இல்லன்னா அதுக்கும் சேர்த்து துஆ செஞ்சிருப்பாரு, பெரிய சோலையாகி போய் இருந்திருக்கும், அங்க இல்லாதனால இருந்ததுக்கு பறக்க செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு துஆ செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு இந்த வாசல் நல்லா அமைப்பு நல்லா இருக்குது, மாற்றம் சொல்லுது அப்படின்னு போயிட்டாங்க. அப்பவும் சந்திக்கல மகனை. இப்படி 2வது தடவை சந்திச்சிருக்காங்க. இது 2ஆச்சா? இந்த 2க்கு முன்னாடி அதுக்கு முந்தி ஒரு தடவை சந்திச்சிருக்காங்க. அது எதுக்கு? அறுக்க போறதுக்கு. அறுத்து பலியிடுவது சின்ன பிள்ளைகளுக்கு நடக்கிறது, இந்த இளைஞரை கல்யாணம் பண்றதுக்கு முந்தி நடக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சிறு பையனா இருக்கும் பொழுது, அப்ப நடமாடுற வயசை அடைகின்ற பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு குர்ஆன்ல வருது. அப்ப இந்த 2 சந்திப்பு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுக்கு முந்தி ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது என்பது குர்ஆன்ல இருந்து விளங்குது. இதுக்கு அடுத்த ஒரு சந்திப்பு, 4வது சந்திப்புல தான் காபா கட்டுறதுக்கு. காபாவை கட்டா இறைவன் உத்தரவிட்டான் வாப்பான்னு சொல்லிட்டு, அப்பதான் கல்யாணம் 2வது கொண்டாட்டிங்க பண்ணி இந்த கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துட்டு போய் மறுபடி ஒருக்கா அப்பதான் மகன்கிட்ட சொன்னாங்கன்னு வருது இந்த ஹதீஸ்ல. இந்த ஹதீஸ்ல 3 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தை பார்க்க வந்தது இருக்குது. ஒன்னு அந்த மனைவி இருக்கும் பொழுது, 2வது இந்த மனைவி இருக்கும் பொழுது, அதுக்கடுத்து காபாவை கட்டுவதற்கு என்று ஒரு தடவை வந்திருக்கிறாங்க. 3 தடவை வந்ததாக இந்த ஹதீஸ் சொல்லுது. ஆனால் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை இருக்குது. அது என்ன தடவை? இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த காபாவை கட்டுவதற்காக உள்ள ஒரு சந்திப்பு. இவ்வளவு விஷயங்களுமே இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா இதே ஹதீஸ்ல வருது. மறுபடியும் ஒருக்கா வந்தாங்க, சொன்னாங்க, மகனே அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். என்ன விட்டுருக்கிறான்? இந்த உயரமா இருக்கிற மேடு, அந்த இடத்தில் அவனுடைய ஆலயத்தை எழுப்புமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். நீ எனக்கு உதவி செய்யறியா? பேச செய்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து கொடுக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொத்தனாரா நின்று கட்டினது. இந்த காபத்துல்லா என்பது சாதாரண ஆளுக்கு கட்டினது இல்ல, அல்லாஹ்வுடைய கலீல் இறைவனுடைய உற்ற தோழர் கட்டின ஆலயம் அது. அப்படி அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை கட்டினாங்க. என்ன சொல்லி கட்டினாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களிடமிருந்து அங்கீகரித்துக்கொள், இன்னக அந்த சமீஉல் அலீம், நீதான் செவியே இருக்கிறவன் அறிந்தவன் என்று சொல்லி அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆச்சா, இந்த இடத்துல காபாவை கட்டுறதுல வந்துட்டதுனால கட்டின விஷயத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எப்படி கட்டினாங்க, என்ன கட்டினாங்கன்னு. இப்ப காபத்துல்லாவை பத்தி நம்ம நிறைய பேருக்கு அந்த சரியான தகவல் தெரியாது. இப்ப நம்ம என்ன வடிவத்தில் பார்க்கிறோமோ இந்த வடிவத்தில் இப்ராஹிம் காபத்துல்லா கட்டல. நீங்க பாக்குறீங்கல்ல, செவ்வகமான ஒரு வடிவம். இந்த வடிவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டினாங்களான்னு கேட்டா இந்த மாதிரி கட்டல. எந்த மாதிரி கட்டினாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவுல 3 பக்கம் தான் சதுரமா இருக்கும். 3 பக்கம், ஒரு பக்கம் இப்படி வளைவா இருக்கும். மொத்தமா சேர்த்து கட்டணும். கட்டணம் எப்படி இருக்கும் கேட்டா, அந்த அரைவட்டம் பார்த்தா தெரியும். காபாவுக்கு பக்கத்துல இப்படி லாட மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. பாக்குறீங்களா? காபாவுக்கு லாட மாதிரி இருக்குதா? அந்த லாட மாதிரி உள்ளதும் செவரா இருக்கும்.
காபா உயரத்துக்கு மொத்தமா சேர்ந்து இருக்கும். அதுல இமாம் நிக்கிற இடம் சொல்ல போனா, அப்ப பள்ளிவாசல உள்ள போய் தொழுகிறது தானே. உள்ள போய் தொழுகும் பொழுது நம்ம இமாமுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மிஹராபுக்கு வளைச்சு விட்டுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த வளைவு உள்ளக இருந்தது. 3 பக்கம் பானா மாதிரி, தமிழ்ல பானா எழுத்து இருக்குல்ல, தமிழ்ல உள்ள பானாங்கிற எழுத்தை போட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சீய போட்டா எப்படி இருக்கும், அதான் காபா. தமிழ் பானாவை போட்டு இங்கிலீஷ் சி எழுத்து இருக்குல்ல,